நான் உங்கள் அஸ்ட்ரோ ஆசியா. இன்றைய தினம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிறு வயதிலேயே விதவையாகக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா, அது யாருக்கெல்லாம் வருது, அது என்ன கிரக சேர்க்கைகள் இருக்கு, அது எதனால இந்த மாதிரி சிறு வயதிலே இவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த கிரக சேர்க்கைகளை பார்ப்போம். 7ஆம் இடம் நம்ம நம்மளுடைய கணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கணவன் சொல்லக்கூடிய ஸ்தானம் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடம் கிரகணம் அடைதல் அல்லது அஸ்தங்கமாதல், ஓகேங்களா, சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கமாதல், இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும்போது ஒரே ஒரு அமைப்பு வச்சு சொல்ல முடியாது, இந்த மொத்த கிரக சேர்க்கைகள் நான் சொல்றேன். இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது இவங்களுக்கு 7ஆம் இடம் கெட்டு போக கூடாது. லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்து 7ஆம் அதிபதி கெட்டு போறது. அதே மாதிரி காம திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 7, 11 இந்த இடங்களும் கெட்டு போறது. அதே போல செவ்வாய் சூரியன் ராகு கேதுவோட சம்பந்தப்படுறது, ஓகேங்களா. செவ்வாய் சூரியன் ராகு கேதுவோட சம்பந்தப்பட்டு இந்த செவ்வாய் சூரியன் ராகு கேதுவோட சேர்ந்து திரிகோணத்துல இருக்கிறது, ராகு கேதுவோட சேர்ந்து திரிகோணத்துல இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இளம் வயதிலேயே விதவியாகக்கூடிய அமைப்புகள் உருவாகுது, ஓகேங்களா. அப்போ 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன், அப்போ நம்ம பார்க்கும்போது மன வாழ்க்கை அமைக்கும் போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவங்க அதற்கான நட்சத்திரங்கள். இப்போ 7ஆம் இடம் கெட்டு போயிருக்கு, 8ஆம் இடமும் பொண்ணுக்கு முக்கியமான தாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம். 8ஆம் இடத்து ராகு கேது சம்பந்தப்படுது, 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி. இப்போ சனி எடுத்துக்கோங்களேன், கடக லக்னத்துக்கு 7 குடையவனும் 8 குடையவனுமே சனியா வர்றாரு. அப்போ சனி கேது சேர்ந்து இருக்கு அப்படின்னும் போது 7ஆம் இடமும் கெட்டு போச்சு, 8ஆம் இடமும் கெட்டு போச்சு. இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது கணவன் மரணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும், ஓகேங்களா. முக்கியமா அது பிரிவினையை ஃபர்ஸ்ட் கொடுக்கும். அந்த பிரிவினையை கொடுக்கும் போதே நம்ம உஷாராகல அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஸ்ட்ராங்கா மரணத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த மாதிரி அமைப்புகள் வந்துருச்சு அப்படின்னும் போது மாப்பிள்ளை பார்க்கும்போது எந்த மாதிரி நட்சத்திரங்களை பார்க்கலாம் அப்படின்னும் போது அஸ்வினி, கார்த்திகை, ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், மூலம், அனுஷம், சதயம், இந்த மாதிரி நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் ஆண்களுடைய நட்சத்திரங்களா இருக்கணும், ஓகேங்களா. மாப்பிள்ளையுடைய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள்ல இருக்கணும். இந்த நட்சத்திரங்கள் 7ஆவது நட்சத்திரமா பெண்ணுக்கு வரக்கூடாது. அதே மாதிரி 22ஆவது நட்சத்திரம் மைனாசிக நட்சத்திரமா வரக்கூடாது. அதையுமே ரொம்ப இம்பார்ட்டன்டா பாத்துக்கணும். இந்த மாதிரி பார்க்கும்போது ஆணுக்கு 8ஆம் இடம் பலமா இருக்கணும், ரொம்ப ராகு கேது சம்பந்தப்படாம லக்னாதிபதியும் ஆணுக்கு நல்லா இருந்து 8ஆம் இடமும் நல்லா இருக்கு அப்படின்னும் போது ஆணுக்கு தீர்க்க ஆயுள் அப்படின்ற மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கும்போது அந்த மாதிரி ஜாதகத்துக்கு இந்த பெண்ணை இந்த மாதிரி அமைப்புகள் உள்ள பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கும் போது இது பெரும்பாலும் அந்த தோஷங்களை நிவர்த்தி ஆகிடும், ஆணுக்கு மரணத்தை கொடுக்காது, ஓகேங்களா. இப்போ விதவா தோஷங்கள் இருக்கு அப்படின்னும் போது இந்த அமைப்புகள் தான் இருக்கும். அதற்கு சேர்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் இது. இந்த நட்சத்திரங்கள்ல உங்களுக்கு 7ஆவது நட்சத்திரமும் 22ஆவது நட்சத்திரமும் வராம பாத்துக்கணும். இந்த மாதிரி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தோஷங்கள் இருந்தாலுமே பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது, ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.